பென்னி குயிக் சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த விவசாயிகள் மற்றும் இந்த நீராதாரம் பிரச்சனை சார்ந்த விஷயங்களில் இந்த அரசு மீது முன்வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் அரசியல் ரீதியானதா அல்லது இந்த அரசு அது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் மெத்தனமாகத்தான் நடக்கிறதா? இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே தமிழக அரசாங்கம் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனு மிக முக்கியமான மனுவாக நான் பார்க்கிறேன். நல்லது. அரசு மெத்தனமாக இருக்கும் என்று சொன்னால் இத்தனை விரிவான மனுவை அது உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்க வாய்ப்பு. அரசு மெத்தனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் ஒரு விரிவான ஆய்வு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே காவிரி விவகாரத்தில் இந்த அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் வேகம் காட்டி இருக்கலாமோ என்று எல்லா விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கும் ஆதங்கம் இருக்கிறது. அது உண்மைதான். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ அரசு வந்து விட்டது. அவர்களுக்கு இதுவெல்லாம் புதிய சப்ஜெக்ட். இப்பதான் உள்ள வர்றாங்க. இப்ப எங்களை போன்ற விவசாய சங்க தலைவர்களே நாங்க முல்லை பெரியாறுல பெற்றிருக்கக்கூடிய பாண்டித்யத்தை நாங்கள் காவிரியில் பெறவும் பட்டறிவு முல்லை பெரியார் இருப்பதை போல காவிரியில் இருப்பது. ஆனால் அரசாங்கம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த முதல் பணியை நல்ல விதமாக நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்திலே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று நம்முடைய தமிழக முதல்வர் எடுத்த முடிவு சரியானதுதானா என்பதை அவருடைய பார்வைக்கு ஏனென்று கேட்டால், ஏன் அவருடைய கர்நாடகத்தில் உங்க பார்வையை சொல்லுங்க. எங்க பார்வையில நாங்க சொன்னோம்னு கேட்டா அது சரியான நடவடிக்கை இல்லைன்னு போன வாரமும் சொல்லியிருக்கேன் நான் இதே அரங்கில். அந்த நடவடிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் சந்திப்பு தள்ளி போவதற்கு இயற்கை ஒரு வாய்ப்பை கொடுத்து மழை பெஞ்சாச்சு. இன்றைய நிலைமையில 77 டிஎம்சி 4 அணையில இருக்கு. கேஆர்எஸ்ல இருந்து ஏரங்கி ஹேமாவதி நம்முடைய கபடிகளை 77 டிஎம்சி இப்ப இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணி நிலவரம் 77 டிஎம்சி இருக்கு. சரி. ஆனால் நாம கேட்பது 3500 கன அடி அல்ல 14 நாட்களுக்கு. நாம கேட்பது எவ்வளவு கேட்கிறோம்? நமக்கு வர வேண்டிய 24.5 டிஎம்சியை நாம கோரணும். அதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். 3500 டிஎம்சி என்று சொல்லி காவிரி ஒழுங்காற்று ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. அப்படி வந்தா கூட 3500 கனடி நமக்கு 15 நாளைக்கு வந்தா கூட மொத்தமே 4.5 டிஎம்சி தான். தண்ணி பிலிகுண்டலூர் தாண்டி என்ன செய்யும்? அதிகபட்சம் போனா என்ன செய்யும்? அது பிலிகுண்டூர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ல அந்த தண்ணி நிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கூடுதலாக மழை நின்று இருக்கிறது. மழை முதல் நாள் பெஞ்ச வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பெஞ்ச சனிக்கிழமை சாயங்காலம் பெஞ்ச மழை இன்னைக்கு இல்ல. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில மழை இல்ல. அதனால அரசு என்ன செய்யணும்? இந்த விவகாரத்துல இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். ஆனால் ஒரே ஒரு ஆறுதல், இன்றைக்கு அரசு உச்ச நீதிமன்றத்தில் இந்த விரிவான ஒரு மனுவை தாக்கல் செய்யவில்லை என்று சொன்னால் நாங்களும் அரசுக்கு எதிராகத்தான் பேசுகிறோம். சார், இதுல என்ன விரிவான மனு தாக்கல் பண்ணேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒன்னும் கொடுக்கல. அவங்க என்னன்னா விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நீரை கர்நாடகா கொடுக்க தவறியதால் தமிழ்நாட்டிற்கு விகிதாச்சாரப்படி கிடைக்க வேண்டிய நீர் 26.954 டிஎம்சி என்பதாலும் மூத்த வழக்கறிஞர்களின் ஆலோசனைப்படி முதலமைச்சர் அவர்கள் இன்று மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தை அணுகி தக்க உத்தரவை பெற அறிவுறுத்தினார். அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஒரு விரிவான மனுதான். அதை நம்ம போற போக்குல கடந்து போயிட முடியாது. இல்ல நீங்க 24 அண்ணே இங்க பாருங்க. நீங்க கேஆர்எஸ் அணையில எத்தனை டிஎம்சி தண்ணி இருக்குது, கபினி அணையில எத்தனை டிஎம்சி தண்ணி இருக்குது, ஹேமாவதியில எத்தனை டிஎம்சி தண்ணி இருக்குது, இதெல்லாம் இன்டர்நெட்ல தட்டினா தெரிஞ்சிட போகுதுன்னு. சரி, டேம் டீடைல்ஸ் எல்லாம் அதெல்லாம் பிரஸ் ரிலீஸ்ல கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் விரிவான தகவல்கள் கிடையாது. சரி, ஆமா. அதனால நீங்க அரசாங்கம் என்ன செய்கிறது? விகிதாச்சார அடிப்படையில் 24 டிஎம்சி வேண்டும் என்று கேட்கிறது அந்த மனு. சரி, நமக்கு ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் வரைக்கு 124 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் கர்நாடகா. செப்டம்பர்ல இருந்து ஜனவரி 1 வரைக்கும் 44 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும். சுற்றுச்சூழல் இதுக்காக 10 டிஎம்சி தண்ணி, மொத்தம் 177 டிஎம்சி தண்ணியில நாம கேட்பது தினசரி நீ தண்ணியை கொடுன்னு கேட்கிறோம். கர்நாடகா நீ மாத கணக்குல நீ போடாத, தினசரி எங்களுக்கான பங்கீட்டை நீ அனுப்புன்னு நாம கேட்கிறோம். இதுதான் நாங்க கேட்கிறது. தினசரி பங்கீட்டை கர்நாடக அரசு நமக்கு கொடுக்கும் என்று சொன்னால்
இந்த பிரச்சனைக்கு வேலை இல்ல. கூடுதலா இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய வாட்டாள் நாகராஜ் தலைமையிலான கன்னட அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா 5 கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த 5 கோரிக்கையில காவிரி கடைசி கோரிக்கை தான். மறந்துடாதீங்க. நாங்கள் நடத்தக்கூடிய பந்துல 5 கோரிக்கைன்னு சொல்லி வாட்டாள் நாகராஜ் வைக்கக்கூடிய கோரிக்கையில கடைசி கோரிக்கை தான் இந்த காவிரி விவகாரம். அதற்கு முன்னால் இருக்க கோரிக்கை என்னன்னு கேட்டா, மராட்டிய கர்நாடக எல்லையான அந்த பெல்காவில் இருக்கக்கூடிய மராட்டிய எய்கிற சமிதியினுடைய செயல்பாடுகள் கர்நாடகத்துக்கு அச்சத்தை தருகிறது. முதல் கோரிக்கை. மைசூர் சாம்ராஜ்ய நகரத்தினுடைய வளர்ச்சி 2வது கோரிக்கை. கன்னடர்களுடைய வேலை வாய்ப்பு 3வது கோரிக்கை. அப்படின்னு சொல்லி 5வது கோரிக்கையாகத்தான் கன்னட அமைப்புகள் என்ன செய்யறாங்க, காவிரி நீர் விவகாரத்தை முன்னிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய நோக்கம் என்பது வேற. நாம் என்ன சொல்றோம், இந்த அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு, குறிப்பாக நம்முடைய முதல்வர் கேரளாவிற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று எடுத்த முடிவு தவறு. ஆனால் இந்த பிரச்சனையிலே இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவை 10 நாளைக்கு முன்னால தாக்கல் செய்தோம். இந்த அரசிடத்திலே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஓகே சார், ஓகே. பென்னி குயிக் சார் வணக்கம் சார். கடந்த ஆட்சி காலத்தில் கொஞ்சம் கண்டினியூவா கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால இந்த காவிரி இஷ்யூ சம்பந்தமான விவகாரம் ரொம்ப பெரிதான பேசு பொருளாக மாறவில்லை. அது என்னமோ இந்த கவர்மெண்ட் அமைந்த பிறகு இந்த ஜூன் 12 தண்ணி திறக்கல, இவங்க நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் இது ஒரு பெரிய பேசு பொருளாகிவிட்டது. கூடுதலாக இதற்கு இதை கொஞ்சம் நெய் ஊற்றி இதை கொஞ்சம் கொதிக்க விட்டது, கொஞ்சம் பற்றி எரிய வச்சது முதலமைச்சர் அங்கே போய் கர்நாடக முதலமைச்சரை சந்திக்க போகிறாருங்கிற ஒரு விஷயமும் கூட. சார், இதை இன்னும் கூட கொஞ்சம் இந்த அரசாங்கம் கொஞ்சம் சென்ஸாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியமா சார்? அரசியல் ரீதியாக சொல்கிறேன் சார், அரசியல் ரீதியாக. இது அவங்க சட்டப்பூர்வமாக அட்வொகேட் சொல்ல போகிறாங்க, ஆஃபீஸர் சொல்ல போகிறாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் இதை இன்னும் கூட கொஞ்சம் சென்ஸாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியமா? ஒரு விஷயம் தான், தமிழ்நாட்டில் எல்லாரும் முதல்வர் கர்நாடகத்துக்கு போறது தவறு, போகக்கூடாது. ஆடியோ அண்ணன் என்ன பத்தி, நீங்க என்ன பண்றீங்க? கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி காலத்தில் பிரச்சனையே இல்ல. அப்படி சொல்லல. மழை இயல்பா பெஞ்சிருச்சு, மழை இயல்பா அதிகமா பெஞ்சு பஞ்சாயத்து ஆனது. ஆனா அதனால இந்த தண்ணி பிரச்சனை வரலன்னு சொன்னேன். அதுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னால எடப்பாடியார் ஆட்சியில் என்ன நடந்துச்சு? அதுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னால உபரி நீரைத்தான் காவிரியிலே தமிழகம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. மறந்துடாது, உபரி நீரைத்தான் தமிழகம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமாம், அதான் உண்மை. ஆமாம். முல்லை பெரியாறிலே உபரி நீரை பெறுகிறோம், காவிரியிலே உபரி நீரை பெறுகிறோம், தென்பெண்ணை ஆற்றிலே உபரி நீரை பெறுகிறோம். மழை பெஞ்சு பெருமழை பெஞ்சு வெள்ளம் வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி. அளவீடு செய்யப்பட்ட 177.25 டிஎம்சி தண்ணீரை நடுவர் மன்றம் உறுதி செய்த பிறகு இந்த கர்நாடகா எண்ணெய்க்கு சார் அந்த அளவு தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கு, சொல்லுங்க. எண்ணெய் கொடுத்திருக்கிறாங்க. 2வதாக காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை கர்நாடகா ஒரு துளி கூட இப்ப பாரு 10 நாளைக்கு முன்னால, ஒரு வாரத்துக்கு முன்னால 3000 டிஎம்சி கொடுக்கணும், கொடுக்க முடியாத ஒரு ஸ்டேட்டினுடைய ஒரு முதல்வர் சொல்றாரு. சரி, அப்ப சட்டப்படியாக நாம் அணுக வேண்டிய பிரச்சனையை அவர்கள் சட்டப்படியாக அணுகுவது இல்லை. சரி, முல்லை பெரியார் அணை விவகாரத்துல 2006 ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஜட்ஜ்மெண்ட் 2016 அணையினுடைய நீர்மட்டத்தை 1979 152 இருந்து 136 அடியாக குறைத்தோம். இப்ப என்ன செய்யணும், 142 அடியாக உயர்த்த வேண்டும். 2006 சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. கேரளா கேட்டுச்சா சார்? கேரளா கேட்கலையே. மறுபடியும் அப்பீலுக்கு போறோம். 2014 மறுபடியும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. கேரளா கேட்டுச்சா? கேட்கல. 2014 கொடுக்கப்பட்ட 5 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு அரசியல் சாசன பெஞ்ச் கொடுத்த தீர்ப்புல என்ன செய்யணும், 152 அடியா தண்ணியை உயர்த்தணும், பேரணியை பலப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. சார், 2014 சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படல சார், நிறைவேற்றப்படல. அப்ப சட்டப்படியாக நம்முடைய உரிமையை பெற முடியாத நிலையில ஒரு முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கலாம், போய் கூட பேசி பாப்பலேமே தெரிஞ்சிருக்கலாமோன்னு எங்களுக்கு இப்ப தோணுது. இப்ப தோணுது. அப்ப சுப்ரீம் கோர்ட் கொடுத்த எந்த உத்தரவையும், காவிரி நடுவர் எந்த உத்தரவையும் கேரளாவும் பின்பற்றல, தமிழ்நாடு பின்பற்றல. ஆனா நீங்க பரவிக்குளம் ஆழியார் பாசனத்துல கவனமாக நமக்கு அவங்களுக்கு கேரளாவுக்கு நமக்கு ஒப்பந்தம் இருக்கு. 19.5 டிஎம்சி தண்ணீரை ஒவ்வொரு ஆண்டு நமக்கு தண்ணி இருக்கோ இல்லையோ, ஆனா நாம கேரளாவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சார் 19.5 டிஎம்சி பரவிக்குளம் ஆழியார் பாசனத்துல, பிஏபி பாசன திட்டத்துல. அப்ப நாம முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கலாம், நீங்க கேட்டீங்க நம்ம தகவலற்ற யாரு ஆலோசனை சொன்னதுன்னு கேட்டுக்கலாம்.
ஒருவேளை முதலமைச்சர் கூட இருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்ட் ஒரு டீம் என்ன செஞ்சிருக்கலாம், கடந்த 25 ஆண்டுகளில் சுப்ரீம் கோர்ட்டோ அல்லது காவிரி நடுவர் மன்றமோ கொடுத்த தீர்ப்பை கர்நாடகா கேரளா என்று பின்பற்றாத நிலையில போய் கூட பேசி பாப்பலாமோன்னு கூட நினைச்சிருக்கலாமோன்னு எனக்கு இப்ப தோணுது. இப்ப தோணுது. அப்ப நாம சட்டத்தை மட்டுமே நம்பி இந்த மாநிலங்களை காயப்பட முடியாது, தமிழ்நாட்டை காயப்பட முடியாது. சார் 10 அடி தண்ணியை உயர்த்துறதுக்கு எத்தனை வருஷம் சட்ட போராட்டம்? 1979 இருந்து 50 வருஷம் போராடிக்கிற சார். 10 அடி தண்ணியை உயர்த்துறதுக்கு முல்லை பெரியார்ல சுப்ரீம் கோர்ட் தான் சார் நாட்டினுடைய இறுதி நீதி பரிமாற்ற அமைப்பு. அந்த அமைப்பு 2 முறை தீர்ப்பு கொடுக்கு சார். அந்த தீர்ப்பை கேரளா அமல்படுத்தவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கணும்? சுமூட்டமாக என்ன செஞ்சிருக்கணும்? கேரளா சீஃப் செக்ரட்டரி சேர்த்திருக்கணும் சார். வழக்கல சேர்க்கல. ஓகே, அரசாங்க மனுப்போட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சு. அதற்கு முன்னால் திமுக என்ன செய்யறாங்க? மனுவை போடுறாங்க. எதுக்காக? அப்போ ஒரு மாநிலத்தின் நலன் சார்ந்து ஒரு அரசு செயல்படும் போது, ஒரு கட்சி போய் வழக்கம் போடும் போது அந்த 2 வழக்கு சார், மொத்தம் 2 வழக்கு. இது எப்படி? முல்லை பெரியார் பிரச்சனையில நாங்க தொடர்ந்து போராடுறோம். ஆனால் அரசாங்கத்தினுடைய அந்த மனுவோடு நாங்கள் இணைந்து நிற்கிறோமே தவிர தனி மனு தாக்கல் பண்ணதில்லை சார். அது குழப்பக்கூடிய விலை. அதனால கூட முதலமைச்சர் நினைச்சிருக்கலாம், இப்படி நம்ம சட்டப்படியா அங்கீகரிச்சு கடந்த 50 ஆண்டுகளுக்கு எந்த நீதியும் கிடைக்காத நிலையில ஒருவேளை நான் போய் பேசி பார்க்கலாமோ. எம்ஜிஆர் அனுப்புனார் சார் பாபு சண்முகத்தையும் நம்முடைய ஒய்எஸ்என் யூசுப்பையும் 1986 அனுப்புறாரு, 87 2 தடவை அனுப்புறாரு. அனுப்பி தண்ணி வாங்கிட்டாங்க. கர்நாடகா மறந்துட வேண்டாம். தேவராஜ் தாஸ் ஒரு முக்கியமான முதலமைச்சர், நாட்டிலே ஒரு மிகச்சிறந்த தலைவர். அவர் இருக்கும்போது 15 பேச்சுவார்த்தையின் மூலமாக பெற்றிருக்கிறோம். கேரளாவில் இதுவரைக்கும் பெறல. அப்ப அப்படி கூட அரசு என்ன செஞ்சிருக்கலாம்? நாம போய் பேசலாம், ஒரு நல்லது நடந்திருப்பான்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா? அப்ப நம்ம எந்த வகையில ஒரு அரசாங்கத்தை மட்டுமே நாம குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட அந்த அரசாங்கத்திற்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனை. நான் ஒண்ணு கேட்கட்டா? பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க தஞ்சாவூர். பிஜேபிக்கு கர்நாடகத்துல கிளை சரி, விஜயேந்திரா தான் தலைவர். ஒரு பேசுங்களேன், நைனா நாகேந்திரா அண்ணாச்சி பேசுங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ போராடிச்சு, அங்க தலைவர் இல்லையா கர்நாடகத்துல? பேசுங்களேன், பேசுங்க. 2 மாநில விவசாயிகளை ஒண்ணா உட்கார வைங்க. அதாவது இந்த காலத்தில் இது நடந்தது. விவசாயிகள் டெல்டா விவசாயிகள் பேசினார்கள். பேசுவதற்கு இந்த அரசியல் கட்சிகள் ஒரு ஏற்பாட்டை செய்யாம நாம போராடிக்கொண்டே இருந்தால், நீதிமன்றத்தை நம்பி இருந்தால் எப்படி சார் தண்ணி? அதாவது நீங்க என்ன சொல்றீங்க? எப்படி தண்ணி வந்து சார்? எல்லாரும் இந்த அரசாங்கத்துக்காக இந்த பிரச்சனைக்காக பேசணும். மழை பெஞ்சால் முல்லை பெரியாறு உபரி நீர் தமிழ்நாட்டுக்கு இல்ல. அண்ணே நீங்க சொல்றது எனக்கு புரியுது. 5 அணைகளும் நிரம்பினால் அல்லது குடகு மாவட்டத்திலே கடுமையான பலத்த மழை பெய்தால் அங்க இருக்கக்கூடிய உபரி நீர் தமிழகத்திற்கு வந்து சேர்கிறது. ஓகே அண்ணே, என்னன்னா கர்நாடகா கொடுத்த ஆண்டை நீங்க பேசுறது அவரு கேட்கல போல இருக்கு. பென்னி குயிக் அண்ணே, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஒவ்வொரு நாளும் தண்ணீர் கொடுக்க வேண்டும். கனெக்ட் பண்ணுங்க. கொடுக்க முடியுமா கர்நாடகாவில்? முதலமைச்சர் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அந்த முடிவு அவராக எடுக்கப்பட்ட முடிவா நிச்சயமாக இருக்காது. அதற்கு பின்னால் ஒரு எக்ஸ்பர்ட் டீம் இருந்து என்ன செஞ்சிருப்பாங்க? இப்படி சட்டப்படியே போய் இந்த டெல்டாவை வறண்டு போக வைப்பதை தாண்டி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாமே என்கிற சிந்தனைக்கு ஒரு அரசு வந்திருப்பதே எனக்கு சரிதான் இப்ப தோணுது. எல்லாரும் கூட சொல்றோம். அதாவது அப்படி ஒரு எக்ஸ்பர்ட் டீம் இருக்கு அப்படிங்கிறது கூட ரகசியமா இந்த அரசாங்கம் வச்சுக்கும், அப்படிதானே? இந்த ஜட்ஜ்மெண்ட் சார் முல்லை பெரியார்ல 2014 என்ன நீதி கிடைச்சது? என்ன 2014 2026 அவரு கேட்கலப்பா. முல்லை பெரியார். சரி, நல்லது, நீங்க வைங்க.